ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாள் இந்திய தென்கிழக்கு மாகாணம் நாகர்கோவில் டிவிஷன் பூற்றக்க நினைவு பேராலயத்தின் சார்பாய் இந்த ஊடகத்தின் வழியாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். குருத்தோலை பண்டிகைக்கு பின் இந்த பரிசுத்த வாரமாகி இந்த திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறதான இந்த பரிசுத்த வாரத்தின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த முதல் நாளிலே நடைபெறுகிற இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் கொடுத்த பலனுக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வார நாள் ஆராதனைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும்படியாய் ஒவ்வொரு வார்த்தைகளின் வழியாய் ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இன்றைய நாளில் நடக்கிற இந்த ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இந்த ஊடகத்தின் வாயிலாய் காண்கிற யாவருக்கும் இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12 19 வரை உள்ளதான வசனங்கள். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில்
வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதர் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலம் வரும்போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் என்பதே ஆமென். தேவன் தாமே வாசித்ததான வேதவசனங்கள் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அளவற்ற நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை என் ஆண்டவராகிய கர்த்தர் தந்ததினால் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்காக மாகாண தலைவர்களுக்கும் டிவிஷனல் தலைவர்களுக்கும் விடிஎம்சி படைசலத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்வில் எல்லாராலும் இன்று நினைவுபடுத்தப்படுகின்ற ஒன்று தூய வாரம். இதற்கு பல்வேறு பெயர்களும் உண்டு. பாடுகளின் வாரம், பஸ்கா வாரம், பெரிய வாரம், நம்பிக்கையின் வாரம், பாவ மன்னிப்பின் வாரம், மீட்பின் வாரம், இப்படி பல பெயர்கள் அழைப்பர். இந்த தூய வாரத்தில் முதல் நாள் திங்கள் இன்று நடந்ததை நாம் தியானிக்கும்படியாயிருக்கிறோம். வேத ஆதாரத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்கள். குருத்தோலை ஞாயிறு இரவில் தமது சீசர்களுடன் பெத்தானியாவில் தங்கிய இயேசு திங்கள் காலையில் எழுந்து சீசர்களுடன் எருசலேம் நோக்கி பயணமானார். வழியில் அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியருகே எல்லா அத்திமரங்களும் இலை உதிர்ந்து வெறுமனை காணப்பட்டன. தூரத்தில் ஒரு அத்திமரம் இலைகளுடன் செழுமையாக காட்சியளித்தது. அதில் பசியை போக்குவதற்கு பழம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இயேசு அதன் அருகே சென்றார். அதில் இலைகளை அல்லாமல் கனி ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாயிருக்க கடவுது என்று சொன்னார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அதை கண்ட சீசர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். இதுதான் இன்றைய வேத பகுதியினுடைய பின்னணியம். யூதர்களின் நாட்டில் உள்ள அத்திமரம் அதன் கனிகள் விலையேற பெற்றது, உணவாக பயன்பட்டது, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அத்திமரம் யூதர்களினுடைய வணிக பெயராகும். இந்த அத்திமரம் மற்ற மரங்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டது. மற்ற மரங்களில் முதலாவது இலைகளும் பின்னர் பூவும் காயும் கனியும் காணப்படும். யூத அத்திமரம் முதலில் இலையிருந்து பின்பு பூத்து காய்த்து கனி கொடுக்கும். கனிகளை மறைக்க துளிர்விட்டு எழும்பும் கிளைகள் இலைகள் தோன்றும். இலைகளுடன் காணப்படும் அத்திமரத்தில் கட்டாயம் கனிகள் இருக்கும். இது அவர்களின் பொதுவான விதி. சிறப்பு விதி வேறு ஒன்று உண்டு. ஏப்ரல் மாதங்களில் சில மரங்களில் இலைகள் துதித்து கனிகள் காணப்படும். எனவேதான் இயேசுவும் கனி இருக்கும் என நம்பி சென்றார். ஆனால் அங்கே கனி இல்லை. எனது அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்லியதினால் பட்டு போன அத்திமரம் கற்றுத்தரும் சில பாடங்களை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், மாய்மாலத்தை அறியும் ஆண்டவர். கனியே இல்லாமல் தன்னிடம் கனி இருப்பது போல எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருந்த அத்திமரத்தை கண்டுபிடித்து அதை சபித்த ஆண்டவரை மனிதனின் மாய்மாலத்தை அறிந்து, மாயக்காரரே,
உங்களுக்கு ஐயோ என்று அவர் சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:13 வசனம். பொதுவாக மரம் மனிதனுக்கு உருவமாக கூறப்படுகிறது. சங்கீதம் 1:2-3 வசனங்களில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிற மனிதன் மரத்தை போல் இருப்பான் என்று தாவீது சொல்கிறார். அத்திமரம் இஸ்ரவேலரை குறிப்பதாக இறையியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். யூதர் மட்டும் இஸ்ரவேலர் அல்ல, யூதர் என்னுடைய குமாரன் என்று யாத்திராகமம் 4:22 வசனத்தில் கர்த்தர் குறைக்கிறார். மத்தேயு 3:8 மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என வேதம் சொல்லுகிறது. மனந்திரும்புதலை வாழ்வில் நிறுவியாத விசுவாசிகளின் மாய்மாலக்காரரை கனிகொடாத அத்திமரத்தை போல இருக்கிறார்கள் என்பதை வேத வார்த்தை கலாத்தியர் 5:22-23 வசனங்களில் உள்ள ஆவியின் கனிகளை கொடுக்காத கிறிஸ்தவர் யாவரும் மாய்மாலக்காரரே என்று இங்கே வார்த்தை சொல்கிறதை நாம் அறியலாம். எங்களுக்கும் ஆலயம் உண்டு, ஆராதனை உண்டு, லெந்து காலம் உண்டு, தூயவாரம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று மட்டும் கூறிக்கொண்டு கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் வாழாத யாவரும் மாய்மாலக்காரரே என்று பிலிப்பியர் 1:11 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அன்பானவர்களே, நமது மாய்மாலத்தை மாற்றவும் நற்கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறவும் இந்த நாள் நமக்கு இயேசு கிறிஸ்துவால் உணர்த்தப்படுகிற சம்பவமாய் இந்த சம்பவம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது பிரதானமான காரியம், ஜெபிக்க கற்றுத்தரும் ஆண்டவர். கிறிஸ்து சொன்ன வார்த்தை கேட்டு உடனே பட்டு போன அத்திமரத்தை கண்டு ஆச்சரியப்பட்ட அன்பு சீசர்களை பார்த்து, நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நான் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்யலாம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றால் அது அப்படியே நடக்கும் என்றும், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஜெபிக்க தேவனாகிய கர்த்தர் சீசர்களுக்கு இதன் வழியாய் கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே அறியலாம். இயேசு தமது சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமே கர்த்தருடைய ஜெபம் என்று இன்று போற்றப்படுகிறது. அன்றியும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற போதனைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:6 வரை உள்ள வசனங்களிலே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை லூக்கா 18:1 வசனத்தின்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்பதை லூக்கா 18:10-14 வரை உள்ள வசனங்களில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை லூக்கா 21:36 வசனங்களில் கற்றுக் கொடுக்கிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 22:46 வசனத்தில் சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். இன்று உலக கிறிஸ்தவர்களில் 60% கிறிஸ்தவர்களை ஜெபத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்து தொடர்ச்சியாக நாம் உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த லெந்து நாட்களில் தொடர்ந்து ஜெபித்து தேவ நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே இந்த நாளில் ஜெபிக்க ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பிரதானமான ஒரு காரியம், எச்சரிக்கும் இயேசு. இயேசு கனி இருப்பது போல் இலைகளை காட்டி கனியில்லாத அத்திமரத்தை ஏன் சபித்தார்? அத்திமரத்தின் மீது அவருக்கு எந்த பகையும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. அத்திமரம் மூலம் அக்கால இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பதே அத்திமரத்தை சபித்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் பக்தர்களைப் போல நடந்தார்கள். எருசலேம் ஆலயத்தை மதித்தனர்,
பஸ்கா போன்ற விழாக்களை மிக சிறப்பாக கொண்டாடினர். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சங்கீதம் 137:5 அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபித்தனர். தன் வாழ்வில் ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. விதவைகளின் வீடுகளை பட்சித்தனர். அயல் சமயத்தினவரையும் அரும்பாடுபட்டு தங்கள் சமயத்தில் சேர்த்து கொள்ள மிகவும் பிரயாசப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களையும் தங்களைப் போலவே நரகத்தின் பிள்ளைகளாக ஆக்கினார்கள் என்று மத்தேயு 23:14-15 சொல்கிறது. குருடரான வழிகாட்டிகளாய் திகழ்ந்தனர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையைப் போல வாழ்வு செய்தனர். மத்தேயு 23:16-27 இருக்கிறது. இவர்களுடைய முடிவு அழிவு என்பதை அறிவிக்கவே மாய்மாலமான அத்திமரத்தை பட வைத்து அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பின் பாடத்தை இங்கே நடத்தினதாக நாம் அறியலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் அதிகமாய் நேசிக்கிறார். நம் எல்லாருக்கும் செய்ய வேண்டியவைகளை நிறைவாக அவர் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரிடத்தில் கனி தருகிற மரங்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ளே அந்த கனி இல்லாத வாழ்வு இருப்பதை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே கனி வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே இன்று நாம் கேட்ட வார்த்தையின்படி மாய்மாலத்தை நம்முடைய வாழ்விலிருந்து மாற்ற வேண்டும். ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை உணர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இந்த வார்த்தைகளின் படி நடக்க இன்று நம்மை தேவனுடைய சமூகத்தில் முற்றுமாய் அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். வல்லவரும் நல்லவரும் இரக்கமுடையவரும் அன்பு பாராட்டி ஜீவனை தந்து எங்களை ஆதரிக்கிறவருமாகிய எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இலையுதிர் காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த லெந்து நாட்களில் உம்முடைய பாடு மரங்களை நாங்கள் சிந்திக்கவும், உம்மோடு கூட ஜெபத்தின் வழியாய் நாங்களும் பயணிக்கவும் என் ஆண்டவர் பாராட்டின அளவற்ற இரக்கம் கிருபைகளுக்காக கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த புனித வாரத்தின் முதலாவது நாள் ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றவைகளும் அதனால் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய பாடங்களையும் உம்முடைய வார்த்தையின் வழியாய் கேட்க என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் பாடினதும் வாசித்ததும் கேட்டதுமான தம்முடைய வார்த்தையினாலே என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்பதை எண்ணி ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இதை கவனித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் உள்ளத்திலும் ஆண்டவராகிய கடவுள் ஜீவிக்கிறவராய் இருந்து ஆண்டவரை கனிதருகிற வாழ்விலே அவர்களும் மாறும்படியாய் தேவாதி தேவன் நீர் கிருபை செய்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை, எங்களுடைய இரட்சணிய சேனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைகள், எங்களுடைய படைத்தலங்கள் கனிதருகிற வாழ்விலே திரும்பும்படியாய் என் ஆண்டவராகிய கடவுள் நீர் இரக்கம் வைத்தருள உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நல்ல நாம மகிமைப்பட எங்களை நவமாய் உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.